எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் டூ தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரவணன் சொல்கிறாரு, நான் இனிமேல் எதுவும் மறக்க போகிறது இல்லை, எல்லாமே நான் சொல்ல போகிறேம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன் அப்படின்றாரு. சரவணன் கேட்குறாரு, அம்மா இவ என்ன படிச்சிருக்காங்கன்ட்டு சொன்னால், நம்ம அவங்க பொண்ணு பார்க்கும்போது என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு ஆள். சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கம்மா அப்படின்னு. மல்லி கேட்குறேன், சொல்லாதீங்க மாமா அப்படின்றாங்க. மல்லி ஆயை திறந்து ஏதாச்சும் நீ பேசுன அப்படின்றாரு. அம்மா நீ சொல்லுமா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு சரவணன் கேட்குறாங்க, அரிசி அவங்க என்ன படிச்சிருக்கா. அரிசி சொல்கிறாங்க எம்ஐ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு. திருப்பி சொல்கிறாங்க எம்ஐ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு. சரவணன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே படிக்கலை, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, எம்ஏயும் படிக்கல எம்பியும் படிக்கவே இல்லை, வெறும் +2 தான் படிச்சிருக்கா. சரவணன் சொல்கிறாரு, அங்கெல்லாம் வேலை கொடுத்தீங்களாப்பா, அங்கே சர்டிஃபிகேட்டு கேட்டாங்கல்ல, கொடுக்கவே மாட்டேன்னு டிசைனாக காரணம் சொல்லிகிட்டே இருந்தால, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னான். சர்டிஃபிகேட் இருந்தால் தானேம்மா தொலைகிறதுக்கு, படித்தா தானே சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க, இதான் படிக்கவே இல்லையே, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாமல் தான் அந்த வேலையே விட்டுட்டா. என்னடா சொல்கிறேன், இவன் நல்ல வேலை கிடைச்சதுனால தான் அந்த வேலையை விட்டேன்னு சொன்னான், நல்ல வேலை தானம்மா, அதே நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. நம்ம குன்னக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம கடையிலேயே மளிகை சாமான் வாங்கல ரமேஷ் அண்ணன், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. புத்தி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரவணன் சொல்கிறாரு, பேசக்கூடாது நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, வாயை மூடு. இன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட போனோம்ப்பா, லேடி அன்றைக்கி சப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த லேடி நான் கவனிக்கவே இல்லை, வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாங்க. குரல் கேட்கும்போது வேறு எங்கேயாச்சும் கேட்ட குரலாக இருக்கு அப்படின்ற நிமிர்ந்து பார்த்தா, இந்த லேடி வேறு யாரும் இல்லைப்பா, இந்த கேடி மேடம் தான்ப்பா அப்படின்றாரு. டீச்சர் வேலையை விட்டுட்டு நம்மளுக்கே தெரியாமல் சப்ளை வேலையை பார்த்துருந்தா. என்ன மாமா சொல்கிறிய, அக்காவா? சரவணன் சொல்கிறாரு, உங்கள் அக்காவே தானு. நிமிஷம் பார்த்தோன்னே பதறுப்பா, ஏன் வேலை பார்க்கணுன்னு அவசியம் நான் கேட்டேன், உண்மையை சொல்லவே இல்லையே, கதையாக சொல்லிகிட்டே இருந்தா, அதே பூசியே முழுங்கினா, சர்டிஃபிகேட் மட்டும் கிடச்சிருந்தா நான் ராக்கெட்டுக்கு நிலா விடுவேன் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிகிட்டே இருந்தவங்க. இப்போ போல இருந்தாலும் கதையாக என் காதில் பூ சுற்றிட்டே இருந்தா. படித்தேன்னு ஒரு காலேஜில் சொன்னார்ல, இங்கே போய் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க போனப்பா அப்படின்றாரு. போனது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, மேடம் காலேஜில் படிக்கவே இல்லை அப்படின்றாங்க. மேடம் அப்போ தான் +2 தான் படித்தாங்க, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. கோமதி கேட்குறாங்க, அவன் சொன்னதெல்லாம் நிஜமாடி. கோமதி கேட்குறாங்க, உண்மையை சொல்லுன்னு திருப்பி கேட்குறாங்க. யாருக்கிட்ட நீ உண்மையை போய் கேட்குற, இவள்கிட்ட? ஸ்கூலில் வேலையெல்லாம் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு தெருவாக உட்காந்துருந்தாம்மா, அந்த மாதிரி ரொம்ப நாள் நம்மளால் இருக்க முடியாதுன்ட்டு மேடம் ஹோட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க. நான் எந்த வேலையும் தப்புலான்னு சொல்லவில்லை, அது ஏன் என்கிட்ட மறாச்சான்னு கேட்குறாங்க. பாஸ்போர்ட் கொடுக்குற வேலைன்னு தானே சொன்னேன், அதெல்லாம் போய் எல்லாமே பச்சை பொய். மல்லி சொல்கிறாங்க, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை மாமா அப்படின்றாங்க. மூர்த்தி சொல்கிறாரு, இந்த பிள்ளைய பார்த்தா என்னடா பொய் சொல்கிற மாதிரியா தெரியுது, ஏதாச்சும் நல்லபடியே யோசிடா, பொய் சொல்கிறேன்ட்டு ஏதாச்சும் கொடுத்துட்டு சொல்லாதடா, பொய் சொல்லாதடா அப்படின்றாரு. இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்றாரு. கோமதி சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரி பெண் பாவம் ரொம்ப பொல்லாதடா. சரவணன் சொல்கிறாரு, இவளை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை மட்டும்தான். ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்களே, ஆளை பார்த்து எடை போடாதடா, இந்த உதாரணம் தான் இந்த இது அப்படின்றாரு. இதுக்கே அதிர்ச்சி ஆனானே, இவர் சொன்ன பொய்யில் 50% தான் சொல்லியிருக்கேன். சரவணன் சொல்கிறாரு, இவ்வளோ போய் நான் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டான்ல, உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் விட்டான்ல, மயில் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? லட்சணம் தெரிஞ்சுதான்மா அங்கே போய் நான் வீட்டில் போய் விட்டுட்டே வந்தேன். இந்த வீட்டுக்கு வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணான், ஆனால் நம்மள்கிட்ட நடக்கவே இல்லையே. கடைசியில் இவன் என்ன பண்ணா தெரியுமா, மாசமாக இருக்குன்னு போய் சொன்னாமா. மல்லி சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலை மாமா, நான் போய் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. சரவணன் சொல்கிறாரு, வாயை திறக்காத, எத்தனை வாட்டி வந்துட்டு சொல்கிறது, வாயை திறக்காத. சரவணன் கேட்குறாரு, அந்த விஷயத்தில் மட்டும் போய் சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் நீ போய் சொன்னியா? மல்லி சொல்கிறாங்க, குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லவே இல்லை மாமா. அம்மா பொய் சொல்கிறா, வாயை திறந்தாலே பொய் அப்படின்றாரு சரவணன். வீட்டுக்கு வரணுன்றதுக்காகவே பொய் சொல்லியிருக்கா.
மல்லி வந்து சொல்கிறாங்க, குழந்தை விஷயத்தில் நான் வந்து பொய் சொல்லவே இல்லை சாமி, சத்தியமாக நான் வந்து பொய் சொல்லலை. கும்பிட்டு பொய் சொல்கிற உனக்கு பொய் சத்தியம் பண்ணுறது உனக்குன்னா கசக்குமா என்ன? சரவணன் திருப்பி திருப்பி சொல்கிறது எல்லாமே இவ பொய் தாம்மா சொன்னான், எல்லாமே பொய்யாக தான் பேசுகிறா. இவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் நம்பவே இல்லைப்பா. சரவணன் சொல்கிறாரு, நான் ஃபோன் பண்ணாப்பா மாசமாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னால் நான் நம்பவே இல்லையே. சரவணன் சொல்கிறாரு, அப்புறம் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கால் பண்ணி சொன்னாங்க, அதான் முட்டாள் பையனாச்சே, இதை சொன்னாலும் நம்பிடுவேன்லப்பா, அதான் நம்பிட்டேனேப்பா. வீட்டுக்கு வந்து இல்லாத பொல்லாதம் பண்ணி வந்து எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. குழந்தையோட பொய் சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லையே, உணர்ச்சியோட விளாண்டுட்டா. இப்போ எல்லாரும் உணர்ச்சியோட விளாண்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி வந்து அப்படியே மயக்கம் போட்டு வந்துட்டு எல்லாரும் அத்தை அம்மா அப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாரு. சரவணன் வந்து கோமதி சொல்கிறாங்க, சரவணா என்னாச்சுடான்னு, இதுக்கே உட்காந்துட்டிங்கன்னா என்னம்மா, இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இப்போ இவளை பற்றி ஒரு உண்மையை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேம்மா. ராஜம்மா தீபாவளிக்கு முன்னாடி சினிமா பற்றி பேசிகிட்டே இருந்தீங்கல்ல ஒரு நாள், ஏன்னா கூட மயில் வயசை பற்றி சந்தேகமாக கேட்டுருச்சுல்ல. ஆமாம்மாம்மா, எங்கேயோ கேட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களை வந்து சமாளிச்சா படப்படப்பான்னு ஏதோ ஒன்று வந்து உங்களை சமாளிச்சிட்டா. நீயே வந்து அடுத்த விஷயத்த வந்து பார்க்க போயிட்ட. நான் தான் அவளோட புருஷன்ல, அதனால என்னோட படப்படப்பாக வந்து அவளை வந்து எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். மயில் வந்து சொல்கிறேங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, இப்படிலாம் பண்ணாதீங்க மாமான்னு. இப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு வயசு வித்தியத்தில் வந்து தில்லாதி வேலை பார்க்குறான்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. சரவணன் வந்து மல்லிகிட்ட ஆதார் கார்டு கொடுமா அப்படின்னு போய் கேட்டாரான். கேடி ஃப்ராடு கொடுக்கவே இல்லையே கடைசிக்கு. திருப்பியும் சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இவளை பிடிக்க இவ வழியாக தானே நம்மளும் போய் தான் ஆகணும். தீபாவளி அன்னைக்கு வந்து பக்கத்து கணக்கு எடுத்து வராங்கன்னு ஆதார் கார்டெலாம் எடுக்க சொன்னால எல்லாரையும், அதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, ஒருத்தையும் மட்டும் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவள்கிட்ட வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவள்கிட்ட தான் வாங்க முடியாது, அவங்க அப்பாக்கிட்டே வாங்கிடலான்னு அவங்க அப்பாக்கிட்டே போனேன். அதுவும் அவங்க அப்பாக்கிட்ட வந்து சீக்கிரமாக வாங்க முடியுமா? அதுவும் முடியாது. மாமா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கார்டில் வந்து புக் பண்ணணும், உங்கள் பொண்ணோட ஆதார் கார்டு மட்டும் வேணும்னு அப்படி கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த நம்ம மனுஷனும் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா, அப்புறம் அந்த ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சது, அவங்க சொன்ன மாதிரி, அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி என்னை விட இவ வந்து 2 வயசு சின்னவ கிடையாது, என்னை விட 2 வயசு பெரியவ அப்படின்றாரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ பார்த்துருங்க.